no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. இது யோசிக்காம பேசினார் பாருங்க, அதுக்கான பதிலடி இந்த டிவிக்கே மட்டும் இல்லைங்க. டிவிக்கே பெண்கள் மட்டுமே இல்லை, நிச்சயமாக சொல்கிறேன், அவங்களோட பதவியில் அவங்களோட போஸ்டிங்கில் அதே திமுக கட்சியில் இருக்கிறவங்களும் உண்மையாகவே அவங்களுக்கும் ஒரு உறுத்தல்னு ஒன்று இருந்ததுன்னா இன்னைக்கு இவங்கள பேசினவங்க நாளைக்கு நம்மளையும் பேசுவாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெருசுப்படுத்துகிறாங்களே, இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்கணுங்க. இப்போ நாங்கள் பெண்கள்லாம் நிற்கிறேன்னா எல்லா பெண்களுக்குமே டிவிக்கே பெண்களுக்காக மட்டுமே கிடையாதுங்க. குட்டி குசுமா குழந்தையில இருந்து வயசானவங்களுக்கு வரைக்குமே பெண்களுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ விஜய் அண்ணனை சிஎம்மா நின்றுடுவாரா அப்படின்னா அவரு வரணும்னு நினைக்கிறது எதுக்காக? இந்த மாதிரியான இழிவாக பேசுகிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பாலியல் துன்புறுத்தல் நடக்கிறதுக்கு இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் சடார்னா நிற்கும் போது யாரும் அவரை பார்க்க மாட்டாங்க. வேணா உதாரணத்துக்கு வேணா சொல்லவா, விஜய் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னாங்க, டிவிகே கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் விடுவாங்களான்னு கேட்குறேன். பொறுக்கி போட்டாங்க பாருங்க. அவர் சினி ஃபீல்டுக்கு வர ஆரம்பிச்சதுல இருந்து என்னென்ன செஞ்சாரு, அப்பலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துக்குமே குரல் கொடுக்குறாருன்னு வீடியோ போஸ்ட் போட்டிருப்பாங்க பாருங்க, இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துலேயும் பாருங்க. அந்த மாதிரி வாயை கொஞ்சம் அடக்கிக்குங்க. இப்படி படிப்படியாக தான் சிஎம்மாக வரணும்னு ஆசைப்படுறாரு. சிஎம்மாக வரணுன்றதே இந்த மாதிரி கேடுகட்ட ஒருத்தவன் பெண்களை கேவலமாக பேசினார் பாருங்க. அந்த பேச்சுக்கு பதிலடி அவங்க குடும்பத்தை பற்றி பேசும்போது கூட அவரு கவலைப்படலை. ஏன்னா குடும்பத்தில் உள்ள விஷயம் அவரோட பர்சனல், அதை எப்படி கையாளணுமோ, அதை எப்படி மக்களுக்கு அவரு மேல தப்பு இல்லைன்னு காட்டுவாரோ அதே போல இதை விட்டுடுவாருன்னு தான் கண்டவங்களாம் ஆளுமேனிக்கு குறையா கேவலமா பேசுறாங்க. இதுக்கு கண்டிப்பா அண்ணனுக்கு இந்த நியூஸ் போய் ஊருக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து தெரியலையா பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்புன்னு? ஏங்க, ஒருத்தவங்க நல்லது செய்யணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு செய்யறதா தப்பு? அதுக்காக இவ்வளோ குறை சொல்லிக்கின்னு ஒரு நடிகர்னு நாக்க தொங்க போட்டுன்னு போகிறாங்கன்னா, இதே நான் கேள்வி கேட்குறேன், ஸ்டாலின் அவர்களோட பையனும் சினிஃபீல்டில் நடிச்சிருக்காருல்ல, ஏன் ஒரு மேடையில் ஒரு லேடி கை கொடுக்க வந்தாங்க, கையை கொடுக்க போனாங்க, அவங்க வயசே வேற, அவரோட வயசே வேற, ஆனால் கையை குடிக்கும் போது குதின்னு குதிச்சாங்க. அதுக்கான காரணம் என்ன? டிவிக்கே பெண்கள் மட்டும் இல்லை, மற்ற பெண்களும் தவறாக நினைக்கல. அதுக்கான காரணம் இந்த கண் பார்வை. இந்த கண் பார்வை, அவர் ஒரு நடிகர், அவரை பிடிச்சிருக்கு, ரசிக்கிறாங்க, பக்கத்தில் நின்றதே சந்தோஷமா ஃபீல் பண்ணுறாங்க. அதே போல தான் அண்ணனா பார்க்குறவங்க அண்ணனா பார்க்குறாங்க, அவர் ஒரு லவ்வராக பார்த்தவங்க லவ்வராக பார்க்குறாங்க. அது பேச்சு வார்த்தைங்க. அதுக்காக போய் குடும்பத்தை விட்டுட்டு அந்த மாதிரி கேவலமாவா செய்வாங்க? அது ஒரு ஆசையாக சொல்கிற வார்த்தைங்க. அந்த வயசில் அவங்க அது ஒரு ஹீரோவாக அந்த டைமில் வந்திருப்பாரு. இப்போ அவருக்குன்னு ஒரு வயசு இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு வயசு வருது. அந்த பக்குவம் வரும்போது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறோம். தெரியாதவங்க அவர் ஆசையா பேசுறாங்க. இதுக்காக போயிட்டு பேடா ஒரு பொண்ணை விமர்சனம் பண்றது சரியா? அவங்க வீட்டில் இத்தனை பேரை வச்சுன்னு இவ்வளோ பேசுறாருல, மைக்கு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த இடத்த இல்லைங்க, இந்த மாதிரி பேச வேணாங்க. இப்போ ஒரு பெண்களுக்கு இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் வந்தது, அந்த மாதிரி பேசலாங்க. அப்போ 4 பேர் இந்த நியூஸை பார்ப்பாங்க. அப்போ நான் டிவிகே கட்சியில் இருக்கேன் அப்படின்னு நீ பெருமை பீத்திக்க வேணாம். ஏன்னா நீ டிஎம்கேல இருந்து நீ உன்னோட தலைவரை பெருமைப்படுத்து, நல்ல விஷயங்களை சொல்லு. ஒரு பெண்ணை கேவலப்படுத்திட்டா விட்டுடுவாங்களா? எந்த பெண்ணும் விட மாட்டாங்க. எங்கள் அண்ணனுமே விட மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு விட மாட்டேன்ற ஒரு உதாரணம் இன்ன வரைக்கும் ஸ்டேஷனுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணன்னு போயிருக்காரா? இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, உரிமை கொடுத்துட்டேன், மகளிர் தினம்னு கொண்டாடுறதே வேஸ்ட்டுன்றேன். இந்த மாதிரி கேடு கட்டவங்க பேசுகிறவங்க இருக்கிற வரைக்கும் மகளிர் தினமே வேணாம். பெண்களை பாதுகாப்பாக இந்த மாதிரி பார்த்து இருக்கணும், கொண்டு போகணுன்றதையே கேவலப்படுத்துறவங்க இவங்க மேலே முதல்ல கேஸ் போடணும். இவங்க மறைமுகமாக ட்விட்டரில் போயிட்டு சாரி கேட்டுட்டா போதுமா? கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டோம். அவரும் மேடையை கூட்டணும், எல்லா கட்சிக்காரும் நியூஸ்காரும் எல்லாருமே பார்க்கணும், வரணும், பகிரங்கமாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு இந்த தப்பை திருத்தினா மட்டுமே தான் அடுத்து குறையும், நிற்காது. நிற்கன்னா சும்மா கதை, அழலா பூச்சாண்டி குறையப்படும்.
அப்போ இது நாங்க ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோம். அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். பெண்களா இருந்தாலும் அவங்க பெண்கள் தான். இந்த டிவிகே அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணி அவங்க சொல்றது ரொம்ப தப்பு. அவங்க வீட்டில் இருக்க எல்லா கட்சிக்காரங்க எல்லா மக்களுமே ஒரு பெண்ணுக்கான ஒரு அநியாயமான ஒரு பேச்சு, அந்த தைரியம் அவங்களுக்கு யாரு கொடுத்தது இப்படி ஆபாசமா பேசுறதுக்கு? இது நாங்க மட்டும் நிற்கக்கூடாது. ஒரு பொண்ணுக்கான ஒரு அவமான ஒரு பேச்சுக்கு எல்லா தமிழ் நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே நிற்கணும். இது டிவிகே கட்சி மட்டும். ஆனால் நாங்களும் ஒரு பெண்ணு தானே, எப்படி அப்படி சொல்லுவாங்க அவங்க? நாங்களாம் நினச்சிருந்தோம் அரசியல்னா ரொம்ப பயம், வரக்கூடாது அப்படி தான் நினச்சிருந்தோம். ஆனால் டிவிகேல இத்தனை பெண்கள் நான் ஏன் வரும்னா, அந்த அளவுக்கு நாங்கள் நினச்சா மாதிரி இந்த அரசியல் அப்படி கிடையாது. எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. எத்தனை மணியானாலும் எங்களை பாதுகாப்போட மரியாதையோடு நடத்துகிறாங்க. அதனால தான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்களும் எங்களை அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க பார்க்குற சாக்கடை அரசியல் எங்களது கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி தோணுது. அதுவும் அவங்களையே அவங்க பார்த்து சொல்லிக்கணும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லிக்கணும். பாலியல் நடக்குது, அது நடக்குது, குடி இருக்குது, எல்லாமே இருக்குது, போதை இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லுங்கள். தேவையில்லாமல் மகளிர்களை உள்ளே இழுத்துட்டு எங்களை கோவப்படுத்துனாங்க அப்படின்னா அடுத்து அவங்க வீட்டு வாசலில் தான் நாங்கள் நிற்போம். தளபதியோட ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தளபதியோட ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் இருக்கோம். மன்னிப்பு அவர் இப்போ கேட்டே ஆகணும். மன்னிப்பு மட்டும் அவர் கேட்கல அப்படின்னா அடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இங்கே இருக்கிற மகளிர்கள் எல்லாமே ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கோம். எங்களுக்கு முன்னாடி இப்போ ஒரு 10 மணிக்கு நாங்கள் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்னா, நாங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நீங்கள் கரெக்டாக போயிட்டீங்களா? நாங்கள் போயிட்டு எல்லாருமே எங்களுக்குன்னு இருக்கிற குரூப்பில் நாங்கள் மெசேஜ் போனோம். ஒருத்தர் மெசேஜ் வரலனாலும் மகளிர் அணி குரூப்லையாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் அந்த குரூப்பில் இருக்கார் அவரும் ஆகட்டும், எங்களுக்கு அந்த டைமுக்கு கேட்பாங்க, இந்த டைம் போலியாம்மா, யாரும்மா போகலன்னு. ஒரு ஆண்களை விட ஒரு தந்தையாகவும் தம்பியாகவும் அண்ணனாகவும் எங்களை தளபதி மட்டும் இல்லை, எங்கள் கூட இருக்கிற ஆண்களும் எங்களை அந்த மாதிரி தான் வழி நடத்துகிறாங்க. அதனால் தப்பாக பற்றி என்றைக்குமே தாவேகா பெண்களை பற்றி யாருமே பேசக்கூடாது. உங்கள் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க, உங்கள் வீட்லேயும் எல்லாரும் இருக்காங்க, சரிங்களா? அனாவசியமாக தாவேகா பெண்களை பற்றி பேசுனீங்கன்னா அடுத்த போராட்டம் உங்கள் வீட்டு வாசலில் தான் இருக்கும். நீங்கள் கேட்குற மன்னிப்பு பகிரங்கமாக இருக்கணும். எப்படி நீங்கள் எங்களை பகிரங்கமாக பேசுனீங்களோ அதேமாரி நீங்கள் கேட்குற மன்னிப்போ எங்களுக்கு சட்டப்பூர்வமாகவும் சரி, காவல்துறை நீதித்துறையோ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இருந்தும் அவர் கேட்குற மன்னிப்பு எங்கள் எல்லா ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே அவர் கேட்குற மன்னிப்பு மிகப்பெரிய மன்னிப்பாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தளபதி ஒருத்தர் இருக்காருன்னா அவர் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கார். அவர் சொன்னது தான், ஒரு வீட்லேயுமே ஒரு விஜய் இருக்கார், ஒரு விஜய் இருக்காங்க. அது உண்மைதான். எங்கள் வீட்டில் எல்லாருமே விஜய் தான் இருக்காங்க, சரிங்களா? கண்டிப்பாக அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் நாங்கள் சும்மா விட மாட்டோம். இதை நாங்கள் எவ்வளோ பெரிய விஷயமாக கூட கொண்டு போக தயாராக இருக்கோம். பெண்களை பற்றி எதுக்கு தப்பாக பேசணும்? தப்பாக பேசணுன்ற அவசியமே இல்லை. அவரவரை காசு கொடுத்து கூட்டிக்கிட்டு வந்த கூட்டம் கிடையாது. இது தானாக சேர்ந்த கூட்டம். இந்த கூட்டத்துக்கு அறிகுறி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன் உங்கள் வீட்டில் பெண்களே இல்லையா? உங்கள் அம்மா பெண் இல்லையா? உங்கள் தங்க பெண் இல்லையா? இல்லை உங்கள் அண்ணி பெண் இல்லையா? எல்லாரும் பெண்கள் தானே. பெண்களை மட்டும் குறி வச்சு பேசணுன்ற அவசியம் கிடையாது சார். நீங்கள் பேசணுன்னா உங்களை பற்றி மட்டும் பேசுங்க. மற்ற கட்சியில் பெண்களே இல்லையா? விஜய் கட்சியில் மட்டும்தான் பெண்கள் இருக்காங்களா? மற்றவங்ககிட்ட பெண்களே இல்லையா? விஜய் கட்சி பெண்களை தொட்டால் என்ன ஆகுன்றத கூடிய விரைவில் நீங்கள் சந்திப்பீங்க. அண்ணா எங்கே நின்னாலும் ஜெயிச்சிருவார், எங்கே நின்னாலும் ஜெயிப்பார். எல்லாமே பெண்ணுங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே. அதனால் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார். கண்டிப்பாக அண்ணா வருவார், விஜய் அண்ணா வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா இந்த கட்சி திமுக ஒழிக்கணும். அதனால் எங்கள் அண்ணன் தான் வரணும். 2026 எங்கள் அண்ணன் தான் வரணும். அவரை தான் முதலமைச்சரை நாங்கள் உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா அவருக்காண்டி இல்லை, எங்களுக்காண்டி. நீங்கள் இப்படி பேசுறது ரொம்ப ரொம்ப மிக மிக தவறுங்க. ஒரு பெண்களை இப்படி குறை சொல்கிறது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? தமிழ்நாட்டு பெண்களை குறை சொல்கிறது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? டிவிக்கு பெண்களை குறை சொன்னாக்க ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் குறை சொல்கிறதுக்கு அர்த்தம், ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது இப்படி பேசுகிறதுக்கு? இது எல்லாமே பெண்கள் மொத்தமாக சரி, பெண்களுக்கு மட்டுமே சேரும், ஓகேங்களா? நீங்கள் ஒரு பெண்களை சொன்னால் எல்லா பெண்களுக்குமே சென்று சேருவது, ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது நீங்கள் பேசுகிறதுக்கு இப்படி? அது எப்படிப்பட்ட தொகுதி எந்த இடம்ன்றது நாங்கள் டிஎம்கே ஆட்சி காலத்துலேருந்து பார்த்துருக்குறோம். அந்த இடத்துல டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி எந்த ஆட்சி செஞ்சதோ அதை விட சிறப்பான ஆட்சி எங்கள் தளபதி செய்வார். அந்த இடத்துல வெற்றி வாகையை எங்கள் தளபதி கண்டிப்பாக சுடார். ஏன்னா அந்த ரெண்டு கட்சியுமே அந்த இடத்துல என்ன மாதிரி ஆட்சி பண்ணியிருக்குன்னு அவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கின்னு தான் இப்போ அந்த தொகுதி தான் வேணும், பெரம்பூர் தொகுதி தான் வேணும்னு அந்த இடத்துல போயிரு. நான் சின்ன குழந்தையாக பிறந்ததே பெரம்பூர் தான். பெரம்பூர் தொகுதி தான் எங்களுக்கு.